மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பாத்தீங்கன்னா சத்து மாவு தான் சார் குடிக்கிறேன். அப்படியே பசிச்சா கூட ஓட்ஸ் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க சார். அது அவருக்கு பிடிச்சிருக்கு சார். ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் அவருக்கு பிடிக்கல, இப்போ அவரு வந்து ரொம்ப லைக் பண்ண ஆரம்பிச்சாரு. இதெல்லாம் பிடிச்சிருக்கா உனக்கு? இல்ல சார், புரியல சார். அவ்வளவுதான். வீட்டுக்கு வரணும். மட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும், கத்திரி இவரை காப்பாத்தணும், கத்திரி மட்டிக்கினாரு ஒருத்தர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் SMT 360. நம்ம சேனலோட நோக்கம் மக்களை சிரிக்க வைக்கிறது மட்டுமே. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மனைவியை விட ஏன் கார் மேல அவ்வளவு ஒரே ஒரு லைன்ல சொல்லிடலாம், ஆர்குமெண்ட் பண்ணாது கார். சட்டையே பண்ண மாட்டேன் சார். அது வந்து நின்னா போனா என்ன, ஈவன் சாமி கூட வாங்கிட்டு வர மாட்டாரு. கார்ல ஃப்ரெஷ்ஷா பூ இருக்கும். காரை மனைவியாகவே பார்க்கிறீர்கள். இந்த அளவுக்கு பாசமா இருக்கணும் அதோட. நீங்க எது சூஸ் பண்ணிருக்கீங்க? பேங்கிங் சூஸ் பண்ணேன். பேங்கிங். ஒய் பேங்கிங்? ஏன்னா வந்து ஹை பெய்ட் ஜாப் ஃபர்ஸ்ட், ஹை பெய்ட் ஜாப். அதுக்கப்புறம் ஹெக்டிக்கா இருக்கும் அவங்க வர்க். கொஞ்சம் 10 மணிக்கு போனாங்கன்னா 7-8 ஆயிடும் எப்படியும் வீட்டுக்கு வரதுக்கு. அதனால நம்ம கொஞ்சம் பயம் இல்லாம இருக்கலாம். போனா பேங்க்ல தான் இருப்பாரு, அப்படியே வந்துருவாரு. ஓ, வேலை நிறைய, வெளியில சுத்த மாட்டாரு அப்படி. எப்பலாம் யோசிக்கிறாங்க பாருங்க. புள்ளிங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துரும். நான் உண்மைங்க நயந்தராம கூட விழுந்துரும். சோறு வடிச்சாச்சா இல்லையா இப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்கீங்களா இல்லையா? I heard it. We feel little down when we use that word. என்ன லிட்டில் டவுன்? Many are not using. Now only I learnt actually that's a pure Tamil word. உங்க வீட்ல என்ன சமைக்கிறீங்க? Rice only we say. ரைஸ்ங்கிறது தமிழே இல்ல, சாதம்ங்கிறது தமிழே இல்ல. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, இந்த வார்த்தையெல்லாம் சொல்லிவிட்டு அது பியூர் தமிழ்ங்கிறீங்க. ஏங்க அது தமிழுங்க, சோறு தான். அப்புறம் நீங்க சொல்லி கொடுக்கறது மொழியும் இல்ல. ரைஸ் எடுத்துக்கோ, எனக்கு புரியவே இல்லை. அரிசியே எடுத்துக்கங்கிறீங்க. அப்புறமா உல வச்சு அவனே பொங்குவானா?